பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 27 வரை தியானிக்க போகிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஏசப்பா இங்க என்ன சொல்றாருன்னா, பிதாவின் சித்தம்படி செய்யாதவனோ அவன் புத்தியா இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான்னு சொல்றாரு. அதாவது வார்த்தையை கேட்டு அவர் சித்தம் என்னவோ என்பதை அறிந்தும் அதன்படி வாழாதவனா இருக்கிறவன் தான் புத்தி இல்லாத மனுஷன். அதுவே அவள் வார்த்தையை கேட்டு அவர் சித்தம் என்னவோ அறிந்து அதன்படி செயல்படுறவனோ புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்றதை சொல்றாரு. இங்கே புத்தியுள்ள மனுஷன் என்றது யாரை ஒப்பிடலாம்னா நோவாவை ஒப்பிடலாம். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா நோவாவின் காலத்தில் மனுஷங்க அநேகர் பாவம் செஞ்சாங்க, அக்கிரமத்தில் இருந்தாங்க. இதனால ஏசப்பா உலகத்தை ஜலத்தினால அழிக்கணும்னு நினைச்சாரு. உடனே நோவாவும் அவன் குடும்பத்தாரும் உண்மையை உத்தமமாக ஜீவித்தனால, ஏசப்பாவுக்கு உண்மையாக பயபக்தியாக வாழ்ந்தனால அவன் நோவாவை கூப்பிட்டு, நீ ஒரு பேரையை கட்டணும், ஏன்னா அந்த உலகத்தை ஜலத்தால் அழிக்க போற, நீயும் உன் குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுறதுக்காக ஒரு பேரை கட்டணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுவும் எந்த மரத்துல எந்த அளவுக்கு என்ன ஏதுன்னு ஏசப்பா காமிச்சு கொடுத்து அதன்படி அதை செஞ்சு அவனும் அவன் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டாங்க. ஏன்னா புத்தியுள்ள மனுஷனா நீதியா வாழ்ந்தான், அதனால்தான் காப்பாற்றப்பட்டான். இதுவே புத்தி இல்லாத மனுஷனுக்கு நம்ம யார் ஒப்பிடலாம்னா ஆகாப் ராஜா. 1 ராஜாக்கள் 21 பார்த்தீங்கன்னா நாபோத் திராட்சை தோட்டத்தை வச்சிருந்தாரு. அதுவும் ஆகாப் அரசரோட, அதாவது சமரியாவின் ராஜா, அவரோட அரண்மனைக்கு பக்கத்துல இருந்தது. உடனே ஆகாப் ராஜாக்கு அந்த தோட்டம் பிடிச்சி உடனே நாபோத்துக்கு போய் கேட்குறாரு, எனக்கு இந்த தோட்டத்தை தரியா, இதோட உனக்கு வேற நல்ல தோட்டத்தை தரேன், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி உனக்கு பணத்தை தரேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனால் நாபோத் சொல்றாரு, என் பிதாக்களோட சுதந்திரத்தை நான் தரமாட்டேன், யாருக்குமே தரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இது கேட்ட உடனே ஆகாப் ராஜாவுக்கு ரொம்ப கோவம் போயிட்டாரு. போய் எதுவும் சாப்பிடாம குடிக்காம அப்படி படுத்துட்டு இருந்தாரு. இது உடனே அவங்க மனைவி எசபேல் ஏதோ கேள்விப்பட்ட உடனே, இதுக்கெல்லாம் நீங்கள் கோச்சிக்கலாமா, நான் இந்த இடத்த உங்களுக்கு இது தரேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க லெட்டர் எழுதி இந்த மாதிரி தேவனையும் ராஜாவையும் இந்த நாபோத்தை தூஷிச்சுட்டான், இவனை கல்லெறிஞ்சு கொல்லுங்க அப்படின்ற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. உடனே அங்களுக்கு ஆட்கள்லாம் அவனை கொண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆகாப் ராஜாவை கூப்பிட்டு, அவனை நாங்கள் கொண்டுட்டோம், இனி அந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே ஆகாப்புக்கு ரொம்ப சந்தோஷமாகி போய் அந்த இடத்த தனக்கு சுதந்திரமாக்கி கொள்ள போனான். ஏசப்பா இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு எலியாட்ட சொல்றாரு, இந்த மாதிரி பண்றான்ட்டு. உடனே எலியா தீர்க்கதரிசியும் ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்றாரு, இப்படி அநியாயமா ஒருத்தனை கொண்டுட்டு அவனோட சுதந்திர பாகத்தை நீ எடுத்துக்கொள்றியே அப்படின்ட்டு. அதனால நாபோத்தோட ரத்தத்தை நாய்கள் நக்கிச்சு, அதே மாதிரி உனக்கும் சம்பவிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஆச்சு. ஏன்னா புத்தி இல்லாம நடந்து கொண்டான். தேவோட சித்தம் என்ன என்பதை அறியாம மனைவியோட பேச்சு கேட்டு இருந்ததுனால தான் வாழ்க்கை அழிந்து போனதை பார்க்குறோம். ஆகையால நம்ம அப்படி இருக்கவே கூடாது, புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சித்தம் என்ன ஏதுன்றதை ஆராய்ந்தறிந்து உணர்ந்து நம்ம அப்படியே ஜீவிக்கு வாழும்போது, புத்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், பாதுகாப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளோ சோதனைகளோ எவ்வளோ பெரிய காரியங்கள் நேர்ந்தாலும் சரி, எதுவும் நம்மளை அணுகாது. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும், அதுமாதிரி நம்மளும் இருக்க முடியும். ஏன்னா அவளுடைய சித்தப்படி ஜீவித்து வாழ்கிறோம் இல்லையா, அதனால நம்மளும் அப்படி இருக்க முடியும். இதுக்காக நம்ம இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? அன்பு இயேசு சுவாமி, இந்த நாளுக்கான கிருபை செஞ்சதுக்காக உமக்கோடான நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளை கூட கேட்ட வார்த்தைக்கு எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் அப்பா புத்தி உள்ள பிள்ளைகளாக ஜீவித்து வாழ்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறாங்கப்பா. இயேசுவே நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களை சித்தம் என்ன எதுவோ அதன்படி ஜீவித்து வாழ வேண்டும் அப்பா.
ஏனோ தானோ அப்பா சுய இஷ்டத்தின் மேலே கத்தாவே நாங்கள் வாழாமல் அப்போ உண்மையாக ஜீவித்து வாழ்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வதாக அப்போ ஞானமாக செயல்பட வேண்டும் அப்பா. இயேசுவே நீங்கள் அப்படியே செயல்படுறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கண்மேல் மேல் கட்டப்பட்ட வீட்டுப்பா புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான்னு சொல்லிருக்கீங்களப்பா. அதன்படி இருக்கிறது எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அனுக்கிரகம் செய்வதாகப்பா. தாழ்த்தி ஒப்புக்கிட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. பலத்த காரியங்களை செய்யுங்க, அனுக்கிரகம் செய்யுங்க, இடப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.